பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மேம்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் அருள்நாதர் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளினால் தேவன் நம்மளை நிரப்புவராக. நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்தில் ஏவிஎல் டிகே மியூசிக் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்களும் அன்பு உறவுகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படி இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானம் செய்ய போகிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டின தேவகுமார எழுத்தும் வாசிக்கலாம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகாவரிச்சான காலங்கள்ல ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் எல்லாம் நிலமுள்ளதாக்குவாரு. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவா வற்றாத நீருற்று போல இருப்ப, செழிப்பா இருப்ப, வறட்சி இல்லை, கஷ்டம் கண்ணீர் இல்லை. எப்போ தேவ கிருபையினால் அவரை நாம் இடைவிடாமல் ஜெபிக்கும், இடைவிடாமல் ஆராதிக்கும் போது, இடைவிடாமல் அவரை நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் போது, நித்தம் உன்னை நடத்தி மகாவரட்சான காலங்கள்ல உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் எல்லாம் நிலமுள்ளதாக கர்த்தருடைய பிள்ளைகள். உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல இருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படி சிகாகோ மாநிலத்துல கர்த்தருடைய பிள்ளை ஒரு மகை இருக்கிறார். அந்த மகள் தேவ பக்தி நிறைந்தவளும் கர்த்தருக்கு தன் பக்தியை வெளிப்படுத்துறதுலையும் சிறந்த மகளா வாழ்ந்து வருகிறார். அந்த சிகாகோ மாநிலத்தில் அந்த மகளுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான். அந்த மகனுக்கு கேன்சர் வியாதி. அந்த கேன்சர் வியாதியில கடவுளுடைய மகாபெரியில அந்த சரீரம் என்ன பண்ணுது, வத்தி போய் எலும்பு மட்டும்தான் கிடக்குது. நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இல்லை. எலும்புகளை உன் நிலமுள்ளதாக்குவார். உன்னை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல இருப்புன்னு சொன்ன தேவன் அந்த எலும்புகள் எல்லாம் கேன்சரால் துடிக்கிறது. அந்த சிகாகோ மாநிலத்துல ஏதோ ஒரு குக்கிராமத்துல ஜபாரியில அந்த மகனை வைத்து ஜெபிக்கிறார். 5 ஆண்டு காலம் ஜெபித்து கொண்டிருக்கிறார். எப்போ தன் மகனுடைய உயிர் பிரியும்னு தெரியல. காசு பணம் இல்லை, எத்தனையோ கோடி ஆகும்னு சொல்றாங்க. டாக்டர் கேட்டா, அப்போ அந்த டாக்டருங்க சொல்றாங்க, ஒரே ஒருத்தர் கிட்ட தான் இந்த மருந்து இருக்குது. அந்த டாக்டர் இங்க இருக்கிறாரு. அவர் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கே எத்தனையோ லட்சம் ஆகும். அவர் மட்டும்தான், அவர்கிட்ட தான் அந்த மருந்து இருக்குது. எல்லாரும் கடவுளுடைய கிருபைனால அங்கதான் போறாங்க. ஆனா எத்தனையோ கோடி ஆகும். டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு சொல்றாங்க, நீ ஒன்னா அந்த டாக்டர் போய் பாரு. அந்த அம்மா சொல்லிட்டு, என்கிட்ட ஏதோ அவ்வளோ பணம், நான் ஏழை, நான் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன், என் ஆண்டவர் தான் சுகம் கொடுக்கும். இப்போ அந்த மகனை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறான். 5 வருஷ காலம் ஆச்சு. ஒரு நாள் அந்த மருந்தை கண்டுபிடித்த டாக்டருக்கு ஒரு பெரிய பட்டமளிப்பு விழா கொடுக்க அந்த தேசத்துக்கு கூப்பிடுறாங்க. பிளைட்ல ஜானி பண்ணணும். அவரு நினைக்கிறாரு, கேட்கிறாரு, எப்படியும் ஒரு 7-8 மணி நேரம் ஆகும், நீங்க போய் அந்த இடத்த சேர. பிளைட் ஏற்றாரு. ஏறின உடனே பாத்தீங்கன்னா அந்த பிளைட்டு போக முடியல. ஏன்னா காத்து மழை பயங்கரமா அடிக்குது. அவரால் போக முடியல அந்த இடத்துல. அந்த பிளைட் என்ன பண்ணாங்க, பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகிட்டாங்க.
இறங்கி வந்துட்டார். அந்த ஏர்போர்ட் மேனேஜர் கேட்கிறாங்களா, ஐயா இந்த டைமுக்குள்ள நாங்க போனோம், நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு ஏதாவது ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. மழைன்னா மழை, கொஞ்சம் நெஞ்ச மழை இல்ல, காத்துன்னா காத்து, கொஞ்சம் நெஞ்சம் காத்து இல்ல. இங்கிருந்து அந்த நாட்டுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும் கார்லன்னா, ஒரு 4 மணி நேரத்துல போலாங்க. 100 கிலோமீட்டர்ல போனா தான் போக முடியும். பரவாயில்ல, ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அவரும் போறாரு போறாரு போறாரு, காத்து மழையில வண்டி ஓட்ட முடியல பயங்கரமா. அப்ப என்னன்னா டைம் ஆகி போச்சு. அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு போக டைம் ஆகி போச்சு. அந்த டாக்டர் கேன்சர் மருந்தை கண்டுபிடிச்ச டாக்டருக்கு ஒரு பெரிய பட்டமளிப்பு விழா கொடுக்கறாங்க, கௌரவப்படுத்த கூப்பிடுறாங்க. போக முடியல, நேரமாகி போச்சு. மழை ஒரு பக்கம், காத்து ஒரு பக்கம், இடி ஒரு பக்கம், மின்னல் ஒரு பக்கம். தேவ பிள்ளைகளே, என்ன நடந்ததுன்னா, அப்ப அவர் சொல்லிட்டார், அப்பா இனிமே நம்ம போனா போய் சேர முடியாது, விட்டுடு. எங்கேயாவது ஒரு வீடு தெரிதா பாரு, லைட் வெளிச்சம் தெரிதா பாரு. ஆமாய்யா, அதோ ஒரு வீட்டாண்ட லைட் வெளிச்சம் தெரியுது. சரி, அந்த பக்கம் வண்டி ஓட்டு, இன்னைக்கு நைட் அங்க நம்ம தங்கிட்டு என்ன செய்யலாம், காலையில நம்ம ஊரு போய் சேரலாம் அப்படின்னு போறாங்க. போய் பார்த்தா பெரிய காம்பவுண்டு, கதவு பூட்டி இருக்கு. அந்த டாக்டர் நஞ்சு வாரு போயிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு கதவை தட்டுறாங்க. ஒரு சகோதரி வராங்க, கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ரொம்ப நனைஞ்சிருக்கிறார். டவல் கொடுக்குறாங்க, தொடச்சுக்கிறார். கேட்குறாங்க, ஐயா இவ்வளோ தொப்பையா நினைஞ்சிருக்கிறீங்க, கொஞ்சம் டீ கொடுக்கட்டா சாப்பிட. கொடுத்தா நல்லா இருக்கும், கொடுங்கம்மா. சாப்பிட்றாங்க. அப்ப சொல்றாங்க அந்த அம்மா, ஐயா ஒரே காத்து மழையா இருக்கு, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க இங்க தங்கிடுங்க, நாளைக்கு பொழுது வெடிஞ்சு போகலாம், காத்து மழை பயங்கரமா இருக்கு அப்படி சொல்றாங்க. சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, ஐயா எனக்கு ஒரு மணி நேரம் எனக்கு கொஞ்சம் நீங்க பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் எல்லா வேலையும் உங்களுக்கு சாப்பாடு கீப்பாடு எல்லாம் டின்னர் எல்லாம் செஞ்சிடறேன். இது நான் ஜெபிக்கிற நேரம். அந்த அம்மா என்ன பண்ணுது, இது எனக்கு ஜெபிக்கிற நேரம், கொஞ்சம் நீங்க மனசாப்படாத ரெஸ்ட் எடுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு தன் ஜபாரியிலே காடிட்டு ஜெபிக்கிறார். கண்ணீர் விட்டு அழுகிறார். அவரு இந்த அம்மா என்ன ரொம்ப நேரம் ஜெபிக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு வராங்க. கர்த்தருடைய கிருபைனால வந்தா பிரார்த்தனை பண்ணி இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. கண்ணில் தண்ணீர் வடியுது. பார்த்தா ஒரு பிள்ளை படுக்க வச்சிருக்கு. அந்த பிள்ளை கேன்சர் வியாதி. கடவுளுடைய கிருபை. ஜெபம் எல்லாம் முடிஞ்சது. அந்த அம்மா வராங்க. அந்த ஐயா கேட்கிறாரு, அம்மா நீ பிரார்த்தனை பண்ண சரி, இது யாரு, ஏன் இந்த பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கிறாரு அந்த டாக்டர். ஐயா இந்த மகனுக்கு கேன்சர். எத்தனை வருஷமா இருக்கு? 5 வருஷமா இருக்கு ஐயா. நான் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டேன், ஒரே ஒரு டாக்டர் தான் முடியுமா? அந்த டாக்டர் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அவரு கருப்பா சிவப்பான்னு தெரியாது. அவருக்கு கொடுக்கிற அளவுக்கு என்கிட்ட பல கோடி ரூபாய் இல்ல. என்னுடைய கடமை பிரார்த்தனை பண்றதுதான். சர்வ வல்லமுள்ள தேவன் என் பிள்ளைக்கு ஜீவன் கொடுப்பாரு, நான் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி இருக்கிறேன். உலர்ந்த எலும்புகளை உயிரவாக்குற தேவனுடைய சன்னிதானத்துல 5 வருடமா நான் பிரார்த்தனை செய்யறேன்யா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஐயா சொன்னார், அம்மா நீ தேடுற டாக்டரே நான் தான்மா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்ச டாக்டரே நான் தான். உன் பிரார்த்தனை எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்குமானால், நான் போகிற இடத்தை ஆண்டவர் காற்றையும் மழையும் புயலையும் வீசி நான் பறந்து போன என்னை தரமட்டமாக்கி தரையிலே எத்தனையோ வீடுகள் இருக்கும்போது உன் வீட்டை என் தேவன் கண்ணை காண செய்து உன் சமூகத்தில் இந்த பிள்ளையை காணும்படி, இந்த பிள்ளைக்கு வைத்தியம் செய்யும்படி சர்வ வல்லமுள்ள தெய்வம் உன் பிரார்த்தனை எவ்வளவாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார் பாரு என்று சொல்லி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குறவர். உன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல இருப்பை. உன் பிரார்த்தனை, உன் ஜெபம் உண்மையானதா இருக்குமானால், எந்த கடமுனையிலேயே என்ன ஒரு காரியம் உனக்கு நடக்க வேண்டும் என இருக்கக்கூடுமானால் அதை செய்ய என் தெய்வத்தால கூடும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. 5 வருட பிரார்த்தனை நம்பிக்கை வீண் போனதா? கர்த்தர் மேல் நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது
உன் காரியத்தை ஜெயமாக்குறார். வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11 ஒரு வாசிக்க கேட்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமா பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காக வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த ரத்தத்தை சரித்து மானமன் முடிந்த பரிசுத்த ஓய்வு நாள் வந்து கர்த்தருடைய பிள்ளைய தேவனோட ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னா நல்ல சிநேகிதனம் போல. மோசே பக்தர் என்ன செய்யறாரு? ஆண்டவரோ அவரோட கூட எப்படிதான் உறவு இருக்குது? நல்ல நண்பனை போல முகமுகமா. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனுடைய அன்பை ருசி பார்த்த தேவ பிள்ளைகளே, உங்க நம்பிக்கை, உங்க பக்தி, உங்க உரையாடல எப்படி இருக்கணும்னா ஆண்டவரோட இணைக்கப்பட்ட பிள்ளைகளா. சிகாகோவில் இருக்கிறதான அந்த கேன்சர் மருந்து மார்க் என்றதான அந்த டாக்டர் கர்த்தருடைய கிருபையால அந்த ஏழை குடிசையில கொண்டு வந்து அற்புதம் செய்தது போல உன் பிரார்த்தனையில குறை இருக்கக்கூடாது, உன் ஜெபத்துல குறை இருக்கக்கூடாது. சர்வ வல்லமுள்ள தேவன் மோசே பக்தரோடு எப்படி பேசுறாராம்? முகமுகமா, ஒரு சகோதரன் போல. அப்போ என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீயும் எப்படிதான் இருக்கணும்? ஆண்டவர் மேல அவ்வளோ ஐக்கியமா, ஆண்டவர் மேல அவ்வளோ பக்தியா, ஆண்டவர் மேல அவ்வளோ பாசத்தோடு அவருடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு நீ அவரோட கூட ஐக்கியத்துல அனுபவப்பட்டிருக்க. நினைச்சா வர்றது, நினைச்சா போறது, நினைச்சா கொடுக்கறது, நினைச்சா கொடுக்கா இருக்கிறது, நினைச்சா ஜபிக்கிறது, நினைக்கலாம். இல்ல 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 இல்ல. 5 வருட போராட்டத்துல கேன்சர் மகனுக்காக போராடி ஜபிக்கிற அந்த ஜப வேலையை அந்த மக விட்டு இல்ல. ஐயா, 1 மணி நேரம் எனக்கு அவகாசம் கொடுப்பியா? நான் இதை ஜபிக்கிறேன். ஜெபிக்கிறத தவிர இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் செய்யறாங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறத தவிர தடவறது தான் ரொம்ப அதிகம். இன்னைக்கு தடவி 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 பாக்குறான். பொம்பளையும் தடவறான், ஆம்பளையும் தடவறா. செல்ல தடவுறது தான் இப்ப அதிகமான நேரமே. தடவறான், நல்லா தடவி 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 செல்ல தடவறான். அப்படியே எதை செய்யறானோ செய்யலையோ தடவறத விட மாட்டேங்கிறான். எப்படி? அது நம்மளோட நெஞ்சிலேயே ஒட்டிச்சு, அப்படியே பர்சோட படுத்துக்குச்சு, கையிலேயே ஒட்டிக்குச்சு. அதை விட முடியல, அதை ஒண்ணும் பண்ண முடியல. மீதி எல்லாம் விட்டுறான், மீதி எல்லாம் செஞ்சிடறான், எல்லாமே பண்ணிடுறான். செல்ல மட்டும் ஓட முடியல, கடவுளுடைய கிருபையினால மீதி எல்லாம் விட்டுறான். இந்த கால கிறிஸ்துவ பிள்ளைகளே, ஜெபம் கேட்கப்படல. ஏன்? அவருக்கும் உனக்கும் உள்ள உறவு, அவருக்கும் உனக்கும் உள்ள பாண்டு, அவருக்கும் உனக்கும் உள்ள ஐக்கியம், அவருக்கும் உனக்கும் உள்ள நேசம் எப்படி இருக்கு? மோசே பக்தர். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமா பேசுறார். உங்களோட பேசுகிறாரா? அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி வளர்ந்திருக்கிறியா? அப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் இருக்குதா? வாசிங்க, அதே யாத்திரா 33:19 வாசிச்சு பாருங்க. அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி
கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல கிருபையா இருப்பேன். எவன் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை. யாரு கூட கர்த்தர் ஆசீர்வாதமா இருப்பாரு, யாரு கூட கர்த்தர் உலாவுவாரு, யாரு கூட கர்த்தர் ஐக்கியமா இருப்பாரு. ஆமா, யாருக்கு தயவு செய்வாரு, யாருக்கு இரக்கம் செய்வாரு. இடைவிடாம ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார். காற்றடித்தாலும் மழை அடித்தாலும் எந்த நிலைமையிலும் தேவனுடைய ஆலயத்திலே நான் தேவனை நோக்கி ஜெபிப்பேன். என் தேவனுடைய நாமத்தை நான் சொல்லிக் கொண்டிருப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கிறிஸ்துவ சொல்றது எல்லாம் என்ன தெரியுமா? சாக்கு போக்கு சொல்றான். சாக்கு போக்கு. ஆண்டவரை தேட இனிக்கிற மக்கள் எல்லாம் தேவனுடைய மகாபெரிய கிருபைனால ஆண்டவருடைய தயவு வானா, எனக்கு மனுஷ தயவு இருந்தா போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல கிருபை, எவன் மேல கிருபை. ஆண்டவருடைய இரக்கம் உனக்கு வேணும்னா நீ அவரோடு இருந்தா தான் இரக்கம் கிடைக்கும். நீ யாரோட இருக்கிற? இப்போ எது ஐக்கியமா பிடிச்சுன்னு இருக்கிற? சிலர் சொல்லுவாங்க, ஐயா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு தரமாட்டேன்றாங்க, நான் அந்த ஓனரை அப்படி அழுத்தி பிடிச்சுன்னுக்கிறேன். நானு கடவுள் கொடுத்துட்டான் அந்த வேலையே. வேலைக்கு போனவொடனே துட்டு வந்தவொடனே 10 ரூபாய் வந்தவொடனே இப்போ கடவுள் எல்லாம் பார்த்துமே இப்போ எங்கேயோ கிடக்குது கதை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய இரக்கம் நமக்கு முதல்ல வேணும். அவருடைய தயவு நமக்கு முதல்ல வேணும். அவருடைய அன்பு நமக்கு முதல்ல வேணும். மோசே பக்தர் யாரு? இப்படிப்பட்ட பக்தன். யாருக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறாரு, யாருக்கு கர்த்தர் இரக்கம் செய்யறாரு, யார் மேல தேவன் தயவா இருக்கிறாரு? யோசித்து பாரு. உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நாத்தம் பிடிச்ச வாழ்க்கை. இந்த தேசத்துல எவ்வளோ பேர் இருக்கும்போது அவருடைய பார்வை எம்மேலையும் உண்மையிலையும் பட்டது. தூக்குனான், கழுவினான், ஆசீர்வதித்தார். கடவுளுடைய கிருபையினால பெரிய காரியம் செய்தார். என் அன்பு தேவனே, அவரை மறக்க முடியுமா? அவரை மறந்து வாழ முடியுமா? அவர் இல்லாம இருக்க முடியுமா? கடவுளுடைய மகாபெரிய கிருபை. யோசிச்சு பாருங்க. நாம நிற்பது அவருடைய கிருபை, நம்ம நடப்பது அவருடைய கிருபை, நம்ம வாழ்வது அவருடைய கிருபை. அன்பு தேவ பிள்ளைகளை, வழி மாறி அலைந்து திரிந்த நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், அன்பு கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. ஊராபாலாதாரா திரு ரத்தம் சிந்தே பலியாக என்னை மீட்டவரே செய்யா. எல்லாரும் 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 திரு ரத்தம் சிந்தே பலியாக என்னை மீட்டவரே ஏசையா. பாவி என்றென்னை தள்ளாமலே பரிதவித்தீரீரையா. பாவி என்னை மகனாக ஏற்க பலியானிரோ ஐயா. மாப்பாவி என்னை உமகனாக ஏற்க பலியானிரே ஐயா. பலியான்
பலியாகி என்னை மீட்டவரே ஏசையா. திரு ரத்தம் சிந்தே பலியாகி என்னை மீட்டவரே ஏசையா. பாவி என்றென்னை தள்ளாமலே பரிகரித்தீரையா. பாவி என்றென்னை தள்ளாமலே பரிகரித்தீரையா. மாப்பாவி என்னை மகனாக ஏற்க பலியாடிரோய்யா. மாப்பாவி என்னை மகனாக ஏற்க பலியாடிரோய்யா. திரு ரத்தம் சிந்தே பலியாகி என்னை மீட்டவரே ஏசையா. முள்முடி தலையின் மேல் சுமந்தீரையா, முகமெல்லாம் ரத்தமையா. முள்முடி தலையின் மேல் சுமந்தீரையா, முகமெல்லாம் ரத்தமையா. போற நாழகுள்ள உந்த திருமுகம் அழகிழந்ததோ. அப்பா, பூரண அழகுள்ள தெய்வமே, 10,000ங்களிலே சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமான தெய்வமே, இந்த பாவியை மீட்டெடுக்கும்படி ஜீவனையே எனக்காக தந்தவரையா. ரமலாதாரானா போற அழகுள்ள உந்த திருமுகம் அழகிழந்ததோயா. போற அழகுள்ள உந்த திருமுகம் அழகிழந்ததோ. ரமலாதாரானா திரு ரத்தம் சிந்தே என்னை மீட்டவரே உறவாலாதாரானா. உயிருள்ளவரே, உயிரோடு இருக்கிறவரே, எங்களை பார்த்து கொண்டிருக்கிறவரே, ரத்தம் சிந்தே பலியாகி என்னை மீட்டவரே ஏசையா. கைகளில் கால்களில் ஆணிகளையா, கசையடியே தேரையா. கைகளில் கசையடியே தீரையா. காணா ஆட்டை போல் பலி மாறி அலைந்து கண்டு விடுத்தீரையா. நான் காணாத ஆட்டை போல் பலி மாறி அலைந்து கண்டு விடுத்தீரையா. நான் காணாத ஆட்டை போல் பலி மாறி அலைந்து கண்டு விடுத்தீரையா. அப்பா, இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கும்போது அது வழி மாறி அடைந்தது எங்களை மேல கண்கள்ல எனக்கு கிடைச்சது ராஜா. காணாத ஆட்டை போல் பலி மாறி அடைந்து கண்டு விடுத்தீரையா. காணாத ஆட்டை போல் பலி மாறி அடைந்து கண்டு விடுத்தீரையா. ரத்தம் சிந்தே பலியாகி என்னை மீட்டவரே ஏசையா. பாவி என்றென்னை தள்ளாமலே பரிகரித்தீரையா. பாவி என்றென்னை தள்ளாமலே பரிகரித்தீரையா. மாப்பாவி என்ன மகனாக ஏற்க பலியாரோ. பாப்பாவி என்னை மகனாக ஏற்க மாப்பாவி என்னை மகனாக ஏற்க பலியாடிரோ ஐயா. மாப்பாவி என்னை மகளாக ஏற்க பலியாடிரோ ஐயா. திரு ரத்தம் சிந்தே பலியாகி என்னை மீட்டவரே ரபாலாதாரானா. பிள்ளைகளே,
யோசிச்சு பாருங்க. அப்பாவுடைய கிருபை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவருடைய வல்லமையின் அபிஷேக கிருபை உன்னை என்னை எப்படி தெரிஞ்சு கொண்டாரு ஆண்டவர். அவருக்கு அவனுக்கு ஐக்கியம் எப்படி இருக்கு? போற பாதை எங்கன்னு தெரியாத நிலைமையில இருந்த உனக்கு கர்த்தர் என்ன செய்தாரு? உனக்கு குடும்பத்தை என்ற கணவனை கொடுத்தாரு, மனைவியை கொடுத்தாரு, பிள்ளைங்களை கொடுத்தாரு, ஆசீர்வாதம் கொடுத்தாரு, ரட்சிப்பு கொடுத்தாரு, சபையை கொடுத்தாரு, நல்ல ஜெபிக்கும்படியான கிருபை கொடுத்தாரு. பாவியா இருந்த என்ன அவருக்கு பணிவிடக்காரனா தெரிந்து கொண்டாரு, ஊழியம் செய்யும்படி என்ன தெரிந்து கொண்டாரு. கர்த்தருடைய கிருபை. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம். கடவுளுடைய மகாபெரிய கிருபை. தேவ பிள்ளை எங்கூட திருப்புங்க. ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல தேவன் அடியனை கொண்டு போறாரு. வாசிங்க 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில என்ன கிடைச்சுதான்? கிருபை கிடைச்சு. தேசத்துல எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும்போது, நோவா தாசர் வாழ்ந்த காலகட்டத்துல நோவாக்கு மாத்திரம் அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்கலாம். தெய்வத்தோட பிள்ளைகளை ஒரு சீர்தூக்கி சிந்திச்சு பாருங்க. யாருக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பாரு? நோவா. அங்க இருந்தவங்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனமா இருந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ உன் வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை கைகூடலைன்னா காரணம் என்ன தெரியுமா? உனக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் இல்லை, உனக்கும் தேவனுக்கும் பக்தி இல்லை, ஜபமே இல்லை. எவ்வளவு நேரம் ஜபம் பண்ற? ஜபம் பண்றியா? தடவரியே தடவினேகிறிய ஜபம் பண்றியா? எவ்வளவு நேரம் ஜபம் பண்ற? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜபம் பண்ற? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தடவுற? கூடவே வச்சுக்கிறிய, கூடவே வச்சுங்கிற. கர்த்தருடைய கிருபை. சபைக்கு ஒரு காரியம் கடவுளுடைய கிருபைனால எதனா உதவணும் சொல்லணும்னா கிடையாது. ஆனா தடவரத்துக்கு 30,000 ரூபாய் வாங்குவோம், 40,000 ரூபாய் வாங்குவோம், 35,000 ரூபாய் வாங்குவோம், தடவரத்துக்கு வாங்குவோம். ஐக்கியம் இருக்குதா? கிருபை இருக்குதா? தேவ பிள்ளைகளே, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சு. அப்ப கிருபை கிடைக்கிற அளவுக்கு கடவுளுடைய கிருபைனாலே தெய்வத்துடைய ஆசீர்வாதம், தெய்வத்துடைய அனுகிரகம், தெய்வத்துடைய பிளஸ்ஸிங், தெய்வத்துடைய அந்த ஒளிவட்டம் மேல இறங்கணும்னா உனக்கும் அவருக்கும் ஐக்கியம் எப்படி இருக்கு? ஜெபம் பண்றியா? நீ ஜெபம் பண்றியா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை. பார்த்து பாருங்க. அது ஆதியாகமம் 6:5 வாசித்து பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகின என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றெல்லாம் நித்தம் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. அல்லேலூயா. மனுஷனுடைய எண்ணெய் எல்லாம் சீர்கெட்டு போச்சு, நினைக்கிறதெல்லாம் வேற. எப்படி? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில என்ன போச்சு? பெருகி போச்சு. எப்போ? அன்னைக்கு ஆண்டவர் நோவா காலகட்டத்துல சொன்னாரு, இன்னைக்கு அது நடந்து கொண்டிருக்கு. மனுஷனுடைய அக்கிரமம் கொஞ்சம் நெஞ்சம் அக்கிரமம் இல்லை, கொஞ்சம் நெஞ்சம் பொய் இல்லை, கொஞ்சம் நெஞ்சம் காரியம் இல்லை. ஏன்? இப்பதான் கையிலேயே தடவரவங்க கூடவே வந்துச்சே. அக்கிரமம் அநியாயம் எல்லாம் கையிலே இருக்குது. மனுஷனுடைய அக்கிரமம்
இன்னைக்கு இருக்கிற மனுஷனுக்கு பாருங்க, கடவுளுடைய கிருபைனால யோசிச்சு பாருங்க, அவன் எண்ணம் சரியில்லை. கோயிலுக்கு தான் போறான்னு பேரு, சர்ச்சுக்கு தான் போறான்னு பேரு, ஆனா அவன் எண்ணம் சரியில்லை, அவன் வாழ்க்கை சரியில்லை, அவன் நட சரியில்லை, அவன் உள்ளான உள்ளம் சரியில்லை. கர்த்தர் பார்த்தார், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நெத்தம் பொல்லாது தான் இருக்குது. எல்லாம் பொல்லாத காரியம் தான். அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளைகள, நீ எப்படி இருக்கிற? உனக்கு அவருக்கு எப்படி ஐக்கியம் இருக்குது? ரத்தத்தை சரித்து மானம் பண்ணவன கத்தருடைய பிள்ளைய சர்ச்சுக்கு போறன்ற பேர்ல, பைபிள் படிக்கிற பேர்ல, கோயிலுக்கு போறன்ற பேர்ல செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற? உனக்கு ஆண்டவருக்கு ஐக்கியம் எப்படி இருக்குது? கர்த்தருடைய கிருபை, அவரோடு பேசுறியா? தெய்வத்தோடு பேசுறியா? தேவனுக்கு வாசி பாருங்க. அது 26:22 வாசிங்க. ஆதியாகமம் 6:22 வாசி பாருங்க. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னா அப்படியே. நம்ம எல்லாம் எப்படி ஊழியக்காரர், கடவுள் ஊழியக்காரர் மூலியமா பேசும்போது எப்படி நம்ம ஊழியக்காரர்கள்லாம் நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். நாங்க கீழ்ப்படிறதெல்லாம் வேற. இல்லையா தேவ பிள்ளைகளே, இந்த கால கிறிஸ்தவர்களே, அப்படியே கீழ்ப்படிறியா? ஊழியக்காரனை குறை சொல்றதுக்கு ஒரு யூடியூப் வச்சுக்கிறான் ஒரு சிலர். ஊழியக்கார குறை சொல்றதுக்கு ஒரு விசுவாசி கூட்டம் கண்ணுக்குது. தேவனுடைய மகா பெரிய கிருபைனால குற்றப்படுத்தி 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 தேவனுடைய நாமத்தை தூசிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது. வியாதி பெருகுது, சமாதானம் வீட்டை விட்டு கடக்குது, நிம்மதி இல்ல, அன்பு இல்ல. கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு வேணாலும் எப்படிப்பட்டதான சம்பவம் நீ செய்தாலும் கர்த்தருடைய கிருபைனால கடவுளுக்கு ஏற்றபடி நீ வாழலன்னா, செய்யலன்னா, சமாதானத்தை கர்த்தர் எடுத்து. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில கிருபை. நீ நானும் எப்படிப்பட்ட பிள்ளைங்க தெரியுமா? அட உன்னை என்னை எப்படி தெரிந்து கொண்டார் தெரியுமா? அந்த செய்தி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைய ஜெபம் இருக்குதா? அவரோட கூட ஐக்கியம் இருக்குதா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றான் வீட்டுல? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம் வீட்டுல? போச்சு, ஜெபமே கிடையாது. 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம், அதுக்கு மேல ஜெபம் கிடையாது. போக வேண்டியது வர வேண்டியது. தடவை சொல்றியா? 10 மணி நேரம் தடவும் பாரு. நைட்டு 2 மணி வரைக்கும் தடவினே இருப்ப, தள்ளிக்கினே இருப்ப, தள்ளிக்கினே இருப்ப, தள்ளிக்கினே இருப்ப, தடவினே இருப்ப, தள்ளினே இருப்ப. இது வேணாம் அது வேணாம், தள்ளுவே. எவ்வளவு நேரம் ஜெபம்? 2 நிமிஷம் ஜெபம், 2 நிமிஷம். ஆனா உன் தேவை எவ்வளவு இருக்குது? ஆனா உன் கையில பச மாதிரி ஒட்டிக்கிச்சு. தள்ளுற தடவர கொஞ்ச நேரம் போது சார்ஜ் போடுற, தடவர, தள்ளுற, வச்சிடுற. ஜெபம் பண்றியா? கடவுளோடு கூட ஐக்கியமா இருக்கிறியா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த பூமியில மனுஷ அவதாரமா வந்தாரு. அந்த பாவிகளுக்காக ஜெபம் பண்ணி கண்ணீர் வெடிக்கிறியா? நோவா கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் செய்தார் என்று வேதத்தில் வாசிங்க. அதே யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தை இப்படியா வருது. யாத்திராகமம் 1:22 ஒரு வாசி பாருங்க. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியில போட்டு விடவும், பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோட வைக்கவும்,
தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். கத்தருடைய வந்த காலகட்டத்தில் என்னடான்னா ஆம்பளை பிள்ளைங்க இஸ்ரவேல் ஜனங்க பெருகி போயிட்டாங்க. அப்ப பார்வோன் என்ன பண்றான்? நாட்டாளுற ராஜா ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான். ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா சாவடிச்சிடு, பொம்பளை புள்ள பிறந்தா உயிரிடு வச்சிடு. ஏன்? தேசம் ஆண்களால் பெருகி போச்சு இஸ்ரவேல் தேசத்துல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த தாய் உள்ளம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பிள்ளையை பெற்ற தாய் உள்ளம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படும்படி, தேவனுடைய வல்லமையான நாமம் மகிமைப்படும்படி நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிக அதிகமான கிருபைகளினால் தேவன் நம்மளை நிரப்பும்படியா அங்கே அழுகையும் பயங்கரமான போராட்டங்களும் நடக்கும். அப்போ வாசிங்க, அதே யாத்திராகமும் 2ஆம் அதிகாரம் 5ம் 6ம் ஒரு வாசி கேட்கலாம். கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான கிருபைகளினால் தேவன் நம்மளை நிரப்பும்படி என்னவா அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. எப்படிப்பட்ட சம்பவம்? அப்போது பார்வோனுடைய குமாரத்தி நதியிலே ஸ்நானம் பண்ண வந்தா, அவளோட தாதிங்க நதியோரத்தில் உலாவினாங்க. அவள் நாடுகளுக்குள் இருக்கிற ஒரு பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தா. அதை திறந்த போது பிள்ளையை கண்டால், பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளையில ஒண்ணுன்னா. அல்லேலூயா. அந்த பிள்ளை யாருன்னா மோசே. ஆம்பளை பிள்ளைங்களெல்லாம் கொன்று போடும்படியான ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது. ஆனா அவங்க தாயார் என்ன செய்தாங்க? ஆண் பிள்ளையாயிருக்கிற மோசே பக்தனை ஒரு பெட்டியில செஞ்சு நாணலுக்குள்ள தண்ணியில அமிச்சிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ராஜாவுடைய மக வரா. கர்த்தருடைய பிள்ளைய யார் மேல கர்த்தர் கிருபை வைப்பாருன்னா, நீ பிறந்த போதே அவருடைய கிருபை உண்மையில இருக்குது. நீ பிறந்த போதே கர்த்தருடைய கிருபை உண்மையில இருக்குது. அதனாலதான் அந்த மோசே பக்தனை கொண்டுதான் இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் கொண்டு வர வேண்டும், ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும் தேவன் முன்னமே தீர்மானித்து அங்கே ஆண்டவருடைய கிருபை அந்த மகள் மூலமா கிடைக்குது. கரங்களை தட்டி அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதா? அப்படின்னா அவங்க தாயாரு எவ்வளவு விசுவாசம் உள்ளவங்களா இருந்திருப்பாங்க. அந்த தாயாரு எவ்வளவு கடவுளுடைய கிருபையினால ஜெபிக்கிறவங்களா இருந்திருப்பாங்க. அப்ப ஆண்டவர் மேல எவ்வளவு விசுவாசம் உள்ள தாயாரா இருந்திருப்பாங்க. ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையினால யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே. அந்த தாய் வைத்த அன்பை காட்டிலும் நம்ம ஆண்டவர் நம்ம மேல அன்பு அதிகமா வைத்திருக்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பார்வோனுடைய குமாரத்தி மோசே சின்ன குழந்தையா இருக்கும் போது அந்த முகத்தை பார்க்கிறா. அந்த முகத்தை பார்த்த உடனே அந்த முகத்து மேல ஒரு இரக்கம் கிடைக்கும். அதுபோலதான் உனக்கும் எனக்கும் ஆண்டவர், நீ பிறந்த நாளிலே ஆண்டவருடைய கண்களிலே உனக்கும் எனக்கும் கிருபை கிடைச்சு. எப்படி நம்மளை பார்த்தார் ஆண்டவருடைய கிருபைனால?
அன்பின் முகத்தை அன்று நான் கண்டே, கல்வாரி மலை மேலே தேவன்பின் எல்லை அன்று நான் கண்டே, உல்கதா மலை மேலே தேவதீரும் சூத அன்றுதாமலை மே அங்குகள் ஏற்றதினா தேவதீரும் சூத அன்றுதாமலை மே ஆடுகள் ஏற்றதினா மனுகுல பாவம் தீர்த்திடவே சீதைந்து மாண்டதினா ஓ சீதைந்து மாண்டதினா மனுகுல பாவம் தீர்த்திடவே சீதைந்து மாண்டதினா அன்பு பிள்ளைகளை, ஆண்டவரை சுமந்த தாயாகிய மரியா ஆண்டவரை பார்த்து அழுகிறார். என் மகனே, என் மகனே, இந்த கோலத்திலே பார்ப்பதற்காக என் மேலே ஆண்டவரே 10 மாதம் என் கர்ப்பத்தில் உலாவன அழகிய முகம் சிறையும்படி ஆயின் கண்ணு பார்க்கும்படி என் கண் என்ன பாவம் செய்ததோ? நான் பெற்றெடுத்த மகனே ஒரு அபாலாதாரானா ரட்சகர் இயேசு அன்றுதாமலை மே ரத்தம் சிந்தினதா ரட்சகர் இயேசு அன்றுதாமலை மே ரத்தம் சிந்தினதா திருக்கால் கரங்கள் மூன்றாணிகளா உலைக்க தொங்கினதா ஓ உலைக்க தொங்கினதா ஓ உலைக்க தொங்கினதா பாவ சிலுவையை பார சிலுவையை சுமந்து கொண்டு மலைக்கு போனார் ஆண்டவர். நீ எந்த பாவத்தை சுமந்து மலைக்கு போய் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா, உனக்காக 2000 வருடத்துக்கு முன்பதாகவே எம்பெருமான் இயேசு ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் தீர்க்க முடியாத பாவ வினைகள் எல்லாம் பரிசுத்த ரத்தமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்து சிலுவையில உனக்காக சிந்தனாரே. பார சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலையிலே சதைகளெல்லாம் குடிக்கிறது, எலும்புகள் எல்லாம் என்னடா சிலுவையை கொண்டு போய் சிதைத்தார்கள். தாகம் தாகம் என்று தாகம் தாகம் என்று கொல்கதா மலை மே சத்தம் கேட்டதினா ஓடி அணைக்க ஒருவரும் இல்லையே உருகுதே மனமே ஓ உருகுதே மனமே ஓ உருகுதே மனமே. அந்த
தருணத்துல பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பிதாவே, இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னி ஆண்டவரே. சரீரமெல்லாம் பிக்கப்பட்ட நிலைமையில கூடியிருக்கிற மக்களை பார்த்து பிதாவிடத்திலே பிரார்த்தனை ஏறெடுக்கிறார். ஏன்? பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள ஐக்கியம். உனக்கு ஆண்டவர் மேல ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? அவரத்தை சரீரத்து மாணவன் அந்த கட்டோடவில்லையா ஆண்டவரை நோக்கி போக மாட்டேன், சபைக்கு வர மாட்டேன்ற, தேவனை தேட மாட்டேன்ற, செபிக்க மாட்டேன்ற, பரிசுத்தாவில நிரம்ப மாட்டேன்ற தேவ பிள்ளை அவரை நோக்கிப்பார். அவரை நோக்கிப்பார். தேவனுடைய மகாபெரிய கிருபையினால் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், வெளியேற பெற்ற தேவன். வாசிங்க 2 யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை ஒருவர் வாசிக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சம்பவத்தை பார்த்தீங்களா? கர்த்தருடைய கிருபை ஒரு குடும்பத்து மேல இருக்குமானா, எப்படி அந்த சிகாகோ நாட்டில் தேவனுடைய கிருபையினால அந்த கேன்சருக்காக பிரார்த்தனை செய்த மகளை மார்க் என்ற டாக்டரை கொண்டு வந்து மகனுக்கு கர்த்தர் தாமே விடுதலை கிடைக்க தேவன் உதவி செய்தாரோ, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுன்னு வேதத்துல வாசித்தோம். மோசே பக்தரை தேவன் முகமுகமா பேசினார். இங்கே பால் கொடுக்கிற தாய், அவங்க தாய் தான். நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? பால் கொடுக்கிற பிள்ளையா இருக்கணும், பிளெஸிங் கொடுக்கிற பிள்ளையா இருக்கணும். உன்னால மத்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எல்லாரும் கரங்களை தட்டி, ஆவியானுடைய மகா பெரிய கிருபையினால நீ எப்படிதான் இருக்கணும்னா, உன்னால பிறர் ஆசீர்வாதமா இருக்கிற கிறிஸ்தவனா இருக்கணும். நீ உன் பேரை சொன்னாலே, உன் பேரை எடுத்தாலே அப்படி ஒரு மாதிரி ஆகுது ஒரு ஊழியக்காரனுக்கெல்லாம். அந்த வாழ்க்கை வாழ்ந்துனுங்கிற இந்த மகளை பாரு, பொண்ணை பாரு, உன் வாழ்க்கையை பாரு. தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. வாசிக்கலாம் 2:10. பிள்ளை பெரிதான போது அவள் அத பார்வோனுடைய குமாரத்திடத்துல கொண்டு போய் விட்டாள். அவனுக்கு அவன் குமாரனானான். அவன் அவளை ஜனத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசேன்னு பேரு வச்சா. கரங்களை தட்டி எத்தனை பேரு ஆவியானுடைய மகாபெரிய கிருபை தேவ பிள்ளைகளே, தேவ சித்தன்றது இதுதான். ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்ள கூடுமானால் அந்த மனிதனுக்கு பிறந்தது முதலே கிருபை கர்த்தர் கொடுத்திருப்பார். அந்த கிருபையை நீ போக்கடிக்க கூடாது. அவர் உண்மையில வச்ச நம்பிக்கை விட்டு விலகக்கூடாது. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம், இந்த சூழ்நிலைகளுக்காக ஸ்தோத்திரம். உன் மகிமை எங்கள் மேல் ஆசீர்வாடட்டும், உன் கிருபை எங்கள் மேல் ஆசீர்வாடட்டும், உன் பிரசன்னம் எங்கள் மேல் ஆசீர்வாடட்டும். செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஜெபிக்கும்படி, துதிக்கும்படி, வேதம் வாசிக்கும்படி, ஊழியம் செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால கையில் இருக்கும் அந்த செல்போனால கடவுளை உம்மோட இணைய முடியாதபடி தொல்லை செய்த செல்ல கர்த்தாவே ஓரங்கட்டும்படி இந்த உலகத்தில் உள்ள
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை தரும்படி உம் பாதபல கொடுத்து ஜெபிக்கிறோம். உமக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கும்படியும் பாதபல கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாள் ரத்தம் சருமானம் அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சொல்லுவோம், ஆத்துமாவே கர்த்தர் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்னுநிலைக்கு இன்று என்றும் சதா காலங்கள் அடியுடி சகல பஸ்வான் கர்த்தர் விளையாடும் கர்த்தருக்கு சித்தமானா கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்ம நடத்துவார். அவரு